comes the prophetic voice to you from Brother Ezekiel Francis, a prophet of God from India. Thousands have been touched by the messages and prayers of Brother Ezekiel. Listen to this message and be blessed. Today the Holy Spirit asked me to tell you what is an apostolic anointing. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறார், அப்போஸ்தல அபிஷேகம் என்றால் என்ன? As you keep listening this message, இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் you will கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். know what is the spirit of an apostle. உங்களுக்கு தெரிய வரும் எது ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி. How many of you believe that you are your spirit? எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க ஒரு ஆவி? You are your spirit. நீங்கள் ஆவியாக You இருக்கிறீர்கள். have your body. உங்களுக்கு ஒரு சரீரம் The இருக்கிறது. body is not you. இந்த சரீரம் நீங்க கிடையாது. சரிதானா? Paul says, பவுல் சொல்லுகிறார், I buffet my body. நான் என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். Who? யாருங்க? நான் சொல்றாரே, அந்த நான் யாரு? நான் buffet my body. என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். நான் Bring my body into my submission. நான் என்னுடைய சரீரத்தை எனக்கு கீழே கொண்டு வருகிறேன், ஒடுக்குகிறேன். Who is I? யார் அந்த நான் சொல்றாரு? அந்த நான் யார்? சொல்லுங்க வாயத்து. Everybody say I am a spirit. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ஆவி. I am a spirit. நான் ஒரு ஆவி. Yes or no? ஆமாவா இல்லையா? You can see நீங்க பார்க்க முடியும். in the spirit. ஆவியிலே You can hear நீங்கள் கேட்க முடியும். in the spirit. உங்கள் ஆவியிலே You can smell நீங்கள் நுகர முடியும். in the spirit. உங்கள் ஆவியிலே Everybody say I can. உங்கள் எல்லாரும் சொல்லுங்க, என்னால் முடியும். You can touch நீங்கள் தொட முடியும். in the spirit. ஆவியிலே. You know what you expect from a man of God is my hands must touch you. But do you know how many times my spirit comes and touches you? நீங்கள் ஒரு தேவ மனிதனை பார்த்து என்னை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? அண்ணே வந்து தொட மாட்டாரன். எத்தனை தடவை ஆவியில வந்து உங்களை தொட்டிருக்கிறேன் தெரியுமா? Do you know that? உங்களுக்கு தெரியுமா அது? Our spirit touches you. எங்களுடைய ஆவி உங்களை தொடுகிறது. As you walk, your spirit can walk. நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய ஆவி நடக்கிறது. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. When you know you are your spirit, உங்களுக்கு நீங்கள் ஆவி என்பது தெரிந்து விட்டால் you won't magnify the body so much. உங்களுடைய சரீரத்தை ரொம்ப பெருசுபடுத்த மாட்டீங்க. As the body has 5 senses, இந்த சரீரத்துக்கு ஐம்புலன் உணர்ச்சி உண்டு. the spirit also has 5 senses. அதுபோல ஆவிக்கும் 5 உணர்ச்சிகள் உண்டு. Every believer is a spirit. எல்லா விசுவாசிகளும் ஆவியே. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? What is death? மரணம் என்றால் என்ன? The body dies. சரீரம் மரிக்கிறது. Paul says, I want to leave this tent. பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், நான் இந்த கூடாரத்தை விட்டு பிரிய விரும்புகிறேன். கூடாரம். Everybody said tent. இது ஒரு கூடாரம். Black tent, கருப்பு கூடாரம், white tent, வெள்ளை கூடாரம், brown tent, பிரவுன் கூடாரம், tall tent, உயர்ந்த short கூடாரம், tent, குட்ட கூடாரம், mortar's tent, பெரிய கூடாரம், shorter tent. நல்ல மெலிந்த கூடாரம். So everything we talk about is about the tent. எல்லாமே கூடாரம் கூடாரம் கூடாரம். How many of you believe that you can speak in the spirit? நீங்கள் ஆவியிலே பேச முடியும் என்று எத்தனை பேர் How many of you நம்புகிறீர்கள்? believe that your spirit can sing? உங்களுடைய ஆவி பாடும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சொல்லுங்க வாயை திறந்து. சொல்லுங்க வாயை திறந்து. Do you know you can give by the spirit? நீங்கள் ஆவியினாலே கொடுக்க முடியும் தெரியுமா? You can give by the mind. நீங்க உங்க மூளையில யோசித்து கணக்கு பண்ணியும் கணக்கு பிள்ளையா கொடுக்கலாம். If you have 1000 rupees, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் இருக்குது. your mind will say, உங்க மனசு சொல்லும், tomorrow you need this much. நாளைக்கு உனக்கு இவ்வளவு ரூபாய் Day after tomorrow you need this நாளை much. கழிச்சு இவ்வளவு தேவை. Bus you need this much. பஸ்ஸுக்கு இவ்வளவு தேவை. After gone home you need this much. வீட்டுக்கு போன உடனே இவ்வளவு தேவை. But the spirit will say, give everything. ஆனா ஆவி சொல்லும், நீ எல்லாத்தையும் கொடுத்துரு. Giving by spirit. நீங்க ஆவியினாலும் கொடுக்கலாம். So this is the foundation. Everybody must know it. இதுதான் அழைப்புக்கு உரிய அஸ்திவாரம், எல்லாரும் தெரிஞ்சிருக்க So வேண்டும். listen to me another thing. இன்னொரு காரியத்தையும் கேளுங்கள். Everything that comes from heaven is a spirit.
பரலோகத்திலிருந்து வருகிற எல்லாமே ஆவி உருவத்தில் வருகிறது. Whatever God gives, கர்த்தர் எதை கொடுத்தாலும் He gives you in the currency of the Spirit. அவர் ஆவியின் நோட்டிலே கொடுக்கிறார், ரூபாய் நோட்ல. When I go to Germany, நான் ஜெர்மனிக்கு போகும்போது they won't give me Indian rupee. அவர்கள் இந்திய பணத்தை கொடுக்க They மாட்டார்கள். will give them in their currency. அவர்கள் நாட்டு பணத்தை நமக்கு கொடுப்பார்கள் செலவழிக்க. I have to change it into my currency. அதை இங்க வரும் பொழுது என்னுடைய பணமாக நான் மாற்ற வேண்டும். Yes or no? ஆமாவா So இல்லையா? whatever God gives, ஆகவே எதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரோ He gives in the form of a spirit. அவர் ஒரு ஆவியின் உருவத்தில் கொடுக்கிறார். Love is a spirit. அன்பும் ஆவிதான். Holiness is a spirit. பரிசுத்தமும் ஆவிதான். Self-control is a spirit. இச்சை சுய அடக்கமும் ஆவிதான். Word of knowledge is a spirit. Word of wisdom is a spirit. Prophecy is a spirit. அறிவை உணர்த்தும் Healing is a வசனம் spirit. ஆவி, ஞானத்தை போதிக்கும் வசனம் ஆவி, சுகமளித்தலும் ஆவிதான். Did you understand that? இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? How about the ministries? ஊழியங்களை குறித்து என்ன? How about the ministries? ஊழியங்களை குறித்து என்ன? Prophet. தீர்க்கதரிசி. It's a spirit of a prophet. அது தீர்க்கதரிசியின் ஆவி. Everybody says spirit of a prophet. எல்லாரும் சொல்லுங்க தீர்க்கதரிசியின் ஆவி. Is under the submission of the prophet. ஒரு தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. Everybody say prophecy. எல்லாரும் சொல்லுங்க தீர்க்கதரிசனம். Is a spirit. அது ஒரு ஆவி. Prophet. தீர்க்கதரிசி. Is a spirit. அவரும் ஆவி. A prophet. ஒரு தீர்க்கதரிசி. Has the prophetic spirit. அவர் தீர்க்கதரிசன ஆவியாயிருக்கிறார். Hallelujah. Hallelujah. So you must see that all the time. எல்லா நேரமும் இத பார்க்கணும். When the Holy Spirit comes and make you a prophet, நீ பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றும்போது you are a prophetic spirit. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசன ஆவியாய் இருக்கிறீர்கள். Like that apostle. அப்படித்தான் அப்போஸ்தலரும். Luke chapter 9. லூக்கா 9ஆம் அதிகாரம். Luke chapter 9. லூக்கா 9ஆம் அதிகாரம். Verse 55. 55ஆம் வசனம். Listen. They were apostles. அங்க அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். You know the story. உங்களுக்கு கதை தெரியுமே. Jesus wanted to go to Jerusalem. இயேசு கிறிஸ்து ஜெருசலேமுக்கு போக விரும்பினார். On the way to Jerusalem, எருசலேமுக்கு போகும்போதே He sent two of His disciples to prepare Samaria. அங்கே சமாரியாவிலே ஆயத்தம் பண்ண 2 சீடர்களை முன்பாக அனுப்பினார். The Samaritan says, "Don't come here, sir." அங்கே சமாரியர்கள் சொன்னாங்க எங்க ஊருக்குள்ள வரக்கூடாது ஐயா. So the disciples were very angry. உடனே சீடர்களுக்கு கோபம் வந்துருச்சு. They came to Jesus. இயேசுவிடத்தில் வந்தார்கள். You know who are the disciples? யார் தெரியுமா சீடர்கள்? Prayerful James, நல்ல ஜெபத்தில் நிறைந்த யாக்கோபு, apostle of love John. அன்பின் அப்போஸ்தலராகிய யோவான். These two people came. யோவானும் யாக்கோபும் வந்தார்கள். Jesus, இயேசுவே, the Bible says. வேதம் சொல்லுகிறது. Many times when people want to do something, they will say, Bible says. எதையாவது ஜனங்கள் சொல்ல விரும்பினால் செய்ய விரும்பினால் சொல்லுவாங்க வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? They said, அவங்க சொன்னாங்க Elijah எலியா got the fire, Jesus. அவர் அக்கினியை இறக்கினது போல Get the fire. இப்பொழுது அக்கினியை இறக்கும். Destroy the Samaritans. இந்த சமாரியர்களை சாம்பலாக்கும். அப்போஸ்தலர் 8ல சமாரியா மேல வேற ஒரு நெருப்ப போடுறதுக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிட்டு இருந்தாரு. God has another plan to send his Holy Ghost fire on Samaria in Acts chapter 8. But these people want to bring Elijah fire and destroy everybody. ஆனால் இந்த ஜனங்களோ எலியாவின் அழிக்கிற அக்கினியை அனுப்பி இவர்களை அழித்து போட இயேசுவை ஏவினார்கள். What happened? என்ன நடந்தது? Read it quick. இத சீக்கிரமாக வாசியுங்கள். Jesus turned. இயேசு திரும்பி பார்த்தார். And rebuked them. Rebuked them. அவர்களை கடிந்து கொண்டார். And said. And said. அவர் சொன்னார். You do not know what kind of spirit you are of. Listen. நல்ல You do not know what kind of spirit you are of. நீங்கள் எந்த விதமான ஆவி உடையவர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை. I believe this is apostolic spirit. நான் விசுவாசிக்கிறேன் இதுதான் அப்போஸ்தல ஆவி. This is Jesus spirit. இது இயேசுவின் ஆவி. Jesus said, இயேசு சொன்னார், don't quote me Elijah's spirit. நீ எலியாவின் ஆவியை சொல்லாத. You have Jesus spirit. நீ இயேசுவின் ஆவி உடையவனாய் இருக்கிறாய். The Son of God didn't come to destroy, தேவ மனுஷகுமாரனை அழிக்கும்படியாக வரவில்லை, but to save the world. அது உலகத்தை ரட்சிக்கும்படியாகவே வந்தார். Hallelujah. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?